शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. வித்யாரண்ய சுவாமிகள் கிட்ட பஞ்சதசி கிரந்தத்துல மாயா பற்றிய ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கார். அதை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாயை அப்படின்றது என்ன அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காருன்னா, அனிர்வச்சனீயம் மாயா. அனிர்வச்சனீயம் மாயா அப்படின்னாக்க அது இப்படித்தான் என்று நிர்வச்சனமாக யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது, அதனால அனிர்வாச்சியமா அப்படின்னு கேட்டான்னா இல்ல, அது எக்ஸ்பிளைனா பண்ண முடியாதுன்றதுனால அனிர்வாச்சியமே தவிர அதுல ஆத்மக்கியாதி, அந்நியதாக்கியாதி, அக்ஷாதி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில அனிர்வச்சனீய கியாதின்னு ஒண்ணு இருக்கு. அதை தான் ஆச்சாரியால் அவலம்பிச்சு மாயைதானது அனிர்வச்சனீய கியாதி, அது தியரி ஆஃப் எபிஸ்டமாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கியாதிவாதம்னு. அந்த கியாதிவாதத்தை அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியால் பண்ணல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விருத்திகாரர்கள்லாம் அதை எடுத்துட்டு நிறைய அனலைஸ் பண்ணி கடைசியில ஆச்சாரியால் அவலம்பிக்கக்கூடியதான மார்க்கமானது அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னாக்க இட் இஸ் எ தியரி ஆஃப் எரர்ஸ். இந்த எரர் எப்படி வந்ததுன்ற ஒரு தியரியை பண்ணும்போது அனிர்வச்சனீயம் அப்படின்றது தான் நிக்கிறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. ஆகையினால இந்த மாயைய அனிர்வச்சனீயம் சொன்னார் ஆச்சாரியால். விவேக சூடாமணியில சன்னாப்ய சன்னாப்ய உபயாத்மிகாமோ உபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்ய உபயாத்மிகானோ சாங்காப்ய அனங்காப்ய உபயாத்மிகானோ மகா அத்புதா அனிர்வச்சனீயா மாயா அப்படின்னு சொன்னார். இது சத்தென்றும் சொல்ல முடியாது, அசத்தென்றும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இதுல சேர்க்கலாமா அதுல சேர்க்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். சச்சேத் ந பாத்தியத, அசச்சேத் ந பிரதீயத. சத்தாக இருக்குமே ஆனால் மூணு காலத்திலேயே மாறக்கூடாது. ஆனா இந்த உலகமானது எப்படி இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கு. அதனால சத்துல கொண்டு சேர்க்க முடியல. அசத்தா இருந்தா வந்தியாபுத்திரன் மாதிரி சசசிரங்கம் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுவோ தோன்றது, கண்ணுக்கு எதிர்க்க தோன்றது. அதனால பிரதீயத்தே பாத்தியத்தை ரெண்டு ஹேது, இது பாதிக்கவும் பாதிக்கிறது, தோணவும் தோன்றது. அக்காரணத்தினால இதை சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. ஆகையினால இது எந்த கேட்டகரியில வைக்கிறதுனா அனிர்வச்சனீயம்னு ஒரு கேட்டகரி தனியா வச்சுப்போம். அந்த அனிர்வச்சனீயமான கேட்டகரியில இத பண்ணுவோம். இந்த ஜெகத்துன்னு சொன்னாலும் ஜீவன் சொன்னாலும் ஈஸ்வரன் சொன்னாலும் இது இந்த டெபினிஷன் அந்த மூணுத்துக்குமே பொருத்தம், இந்த ட்ரையாங்கிளுக்கே பொருத்தம் அது. ஆகையினால இது பிரகிருதி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த கஷேத்திர கஷேத்திரஜ விபாகம் ரெண்டுமே பிரகிருதிக்குள்ள அவதாபாவம் அங்க கீதையில சொல்லி இருக்கிறதுனால இந்த பிரகிருதியானதுதான் மாயையானது. அதே உபனிஷத்தானது மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு இந்த பிரகிருதி முழுக்க மாயை அப்படின்னு சொன்னான். இந்த மாயையை சரியா புரிந்து கொண்டாததுனால நிறைய பிலாசபர்ஸ் நிறைய மாதிரி இதை பத்தி பேசி மாட்டின்ட்டாங்க. அவன் சாங்கிய என்ன சொல்லிட்டான்னா, இந்த மாயைக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சுதியெல்லாம் நீங்க கோட் பண்ணாதீங்க, எங்களுடைய பிரதானமானது மூல பிரகிருதி தான் காரணம், புருஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்போ நம்மளுடைய கேள்வி, புருஷனுக்கு சம்பந்தம் இல்லாம சைத்தன்யம் இல்லாம எங்க எதுவுமே வராது, இதெல்லாம் ஜடமான பிரபஞ்சமாச்ச. ஜடமான பிரபஞ்சம் தன்னை தானே ஏற்படுத்திக் கொள்ளுன்னு சொல்றதுல நியாயமே இல்ல. அது எப்படி ஒரு கார் தனியா ஓடும், எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஃபேன் ஓடும், நீ சொல்றது சரிப்பான அவன் என்ன சொன்னா, தார்க்கிக்க அப்படி எல்லாம் கிடையாது சார், நீங்க இதை உடைச்சுட்டே போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பொருள்களை எல்லாம் உடைச்சுட்டே போனீங்கன்னா கடைசியில எங்க போய் நிப்பீங்க, மாலிகூல்ல நிக்கும். மாலிகூலையும் உடைச்சீங்கன்னா ஆட்டம்ல நிக்கும். ஆட்டமையும் உடைச்சீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் தான் நிக்கும். அதையும் உடைச்சீங்கன்னா அயான்ஸா நிக்கும். அப்படின்னு அது வரைக்கும் போறதுனால இப்படி உடைச்சுட்டே போய் எங்க நிக்கிறதோ அதுதான் இந்த உலகத்துக்கு காரணம்னா அதுவும் ஒத்துக்கொள்ள முடியாதுப்பா, மாறிண்டே இருக்க. மாறாத காரணம் தானே எங்களுக்கு ஸ்ருதியில சொல்லி இருக்கு. அதனால ஸ்ருதியை தவிர நீங்க எப்படி உங்களுடைய புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு இந்த ஜெகத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னாக்க நீங்க எங்கேயோ போய் மாட்டிக்கிறதுன்றது ஒண்ணுதான் சத்தியமே தவிர நீங்க பதில் சொல்ல முடியாது. இப்ப என்னாச்சு, இயான்ஸும் இல்ல, காட் பார்ட்டிகல்ஸ் இப்படி ஒரு சயின்டிஸ்ட் பின்னாடி ஒவ்வொருத்தன் இது இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருப்பான்.
அதை நம்ம முதல்லயே சொல்லிவிட்டோம். ரொம்ப வருஷம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இது உங்களால டிசைட் பண்ண முடியாது, நீங்க ஒவ்வொன்னா இப்பதான் கண்டுபிடிச்சு வருவீங்க, இன்னொருத்தன் அது தப்புன்னு சொல்லுவோம். அதுதான் நாங்க முதல்லயே சொல்லிட்டோம், இது மித்தியான்னு தோன்றுகிறது, இது பொய், அதனால இது சரியா வராதுன்னு சொன்னோம்னு சொல்லி முடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாயையை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப டெய்லி நம்ம எல்லாரும் தூக்கத்துல இந்த அனுபவத்துக்கு வரும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வாசனைகள் எல்லாம் தூங்கும் பொழுது என்னாச்சு, ஒரு இடத்துல போய் ஒடுங்கிட்டு. ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய வேக்கிங் ஸ்டேட்ல நம்ம பார்க்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, சொப்னத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, சூக்ஷ்ம சரீரமா இருக்கட்டும், ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடியதான இந்த ஜாகிரத் பிரபஞ்சமா இருக்கட்டும், இது எல்லாம் என்ன ஆச்சு, ராத்திரி தூங்கும் பொழுது எங்கேயோ போய் ஒடுங்கிட்டு. யாருக்கும் தெரியல எங்க போய் ஒடுங்கிட்டுன்னு, யாருக்கும் நாமம் ரூபம் பிரபஞ்சம் எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு தூக்கம் இருக்க இதுல போய் ஒடுங்கிட்டுன்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லை, அனுமானம் தான் அது. ஆனா எப்படின்னாக்க காத்தால வந்த உடனே திருப்பி வருது. ஆகையினால எங்க போய் ஒடுங்கிதோ அங்கிருந்து தான் வரும். இதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஸ்ருதி இருக்கா அப்படின்னா, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத்விஜிஜாசஸ்வ, அதை நீங்க அறிந்து கொண்டுதான் ஆகணும், அதுதான் பிரம்மம் அப்படின்னு நமக்கு ஸ்ருதியினுடைய பேக்கப் இருக்கு. மாயாந்து பிரகிருதி. ஆகையினால இதெல்லாம் எங்க போய் ஒடுங்கிறது, காரணத்துல தானே ஒடுங்கி ஆகணும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இது காரண சரீரத்துல போய் ஒடுங்கிறது. உங்களுடைய ஸ்தூல சரீரமோ சூக்ம சரீரமோ எண்ணங்கள் எல்லாம் ராத்திரி போய் எங்க போய் ஒடுங்கிட்டு அப்படின்னா காரண சரீரத்துல போய் ஒடுங்கிட்டு. அந்த காரண சரீரத்துல போய் ஒடுங்கிட்டுன்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு அந்த ஸ்ருதியானது என்ன சொல்லிட்டுன்னா, இது ஆனந்தமயா ஆனந்த புக்கு திரிய பாதகா பிராக்யா அப்படின்னு சொல்லி முடிச்சது. எல்லாம் நல்லா இருந்தது, கேட்டோம், கரெக்டா தான் இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஒரு குண்டு ஏஷ சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்லுது. ஈஸ்வரனும் இதே கதை தான். ராத்திரி நீங்க என்ன நிலையில இருந்தாங்களோ ஈஸ்வரன் எல்லாம் ஈஸ்வரன்ல தான் ஒடுங்குறோம். அதனால ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமில்லாத ஒரு நிலை நம்மளுக்குள்ளேயே இருக்கிறது. அது தினம் அனுதினமும் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அத அகரஹர் பிரம்மலோகம் கச்சதின்னு அதுதான் ஸ்ருதிகள்லாம் சொல்றது. எல்லாரும் பிரம்மலோகத்துக்கு தான் போறோம், எல்லாரும் அங்கதான் ஒடுங்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாருன்னாக்க, இந்த ஏஷ சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்றதோட நிறுத்தினார்னா பரவாயில்ல. ஏஷ சர்வஜ்யா, சர்வஜ்யக்கும் அது எப்படி சார், அவர் சர்வஜ்யா, அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாருடைய பாயிண்ட்டும் அவர் கையில வச்சுட்டு இருக்காரு. எனக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரே தெரியாது, என்னுடைய நம்பரே எனக்கு தெரியாது, நான் என்ன போய் பரமேஸ்வரன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, சர்வஜ்யன்னா அந்த அர்த்தம் இல்லப்பா. ஒரேடியோ கூச்சலா இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம், எல்லாருடைய வாய்ஸையும் கேட்கறது எனக்கு, அது வரைக்கும் தான் சர்வஜ்யத்துவம். எல்லாமே தனித்தனியா தெரிஞ்சதுன்னு இருக்க, எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கேட்கறது. அப்படி இருக்க மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவ கையில இருக்கக்கூடிய அவளுடைய கர்மா என்ன, அவளுடைய இம்பிரின்ஸ் எல்லாம் என்னெல்லாம் நடந்ததோ ஜாகிரத்திலையும் சுஷுப்திலையும் சொப்னத்திலையும் நடந்ததோ அதெல்லாம் சுஷுப்தியில பீஜ ரூபமா பொட்டன்ஸ் ஃபார்மாக இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவன் காத்தால இழந்த உடனே அது வெளியில வரா மாதிரி இந்த பிரபஞ்சமானது எல்லாம் ஒடுங்கிட்டு நாளைக்கு சிருஷ்டி ஆகும் பொழுது அந்தந்த கர்மாவோட சேர்ந்து நான் சிருஷ்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால எல்லாருடைய நாலேஜும் உங்களுடைய நாலேஜ் சர்வ நாலேஜ் எப்படி ராத்திரி ஒடுங்கிட்டோ காத்தால இழந்த உடனே என் வீடு, என்னுடைய புஸ்தகம், என்னுடைய மனைவி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதோ அங்கேயே சர்வஜ்யத்துவம் வந்துட்டு இல்லையா. எப்படி சொப்னத்துல நான் ஒரு புலியை கிரியேட் பண்ணனோ அந்த புலியை கிரியேட் பண்றதுக்கான ரோடு, அந்த கிரியேட் பண்றதுக்கான காடு, அப்புறம் லைட்டு, அதை இன்னொரு நான் என் ஃப்ரெண்டோட ஓடி போனேன், அந்த ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி இந்திரியங்கள் எல்லாத்தையும் நானே தானே கிரியேட் பண்ணேன். இப்படி ஒரு சர்வஜ்ய சக்தி ஈஸ்வரன் எனக்கே இருக்குன்னாக்க ஈஸ்வரனுக்கு இருக்காதா? ஆகையினால என்னாலேயே அது முடிகிறதுன்றதுனால ரெஃபரன்ஸிக்கும் வேணா அல்பஜ்ஞானா இருக்கலாமே தவிர நீங்க யோசிச்சு பார்த்தா சர்வஜ்யத்துவம் இங்கேயும் இருக்கு. ஆகையினாலதான் இந்த மூணாவது நிலையான பிராக்ய நிலையில இருக்கக்கூடிய விஸ்வன், தைஜசன், பிராக்யன் அங்க பிரிச்சாரு. ஜாகிரத்துல விஸ்வன் பேரு, அதுவே டோட்டலா இருந்து சமஷ்டியாக இருந்தது, ஆனால் விராட். இங்க தைஜசன் எது வியக்தியில இருக்கோ அதுவே சமஷ்டியில ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னாரு. எது இங்க பிராக்யன்னு சொன்னா அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதுனால ஏஷ சர்வேஸ்வரஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏஷ சர்வஜ்யா, சர்வஜ்யா அதுவும் சொல்லி முடிச்சு விட்டார்.
அதுக்கப்புறம் ஒண்ணு வந்தார், ஏஷ அந்தர்யாமி அப்படின்னு அடுத்த பதம். இந்த அந்தர்யாமியை பத்தி தான் நம்ம ஆரம்பிச்சோம் போன புதன்கிழமை அன்னைக்கு. அந்தர்யாமி அப்படின்னாக்க அந்த வார்த்தையை புரிஞ்சுன்னா அந்தஹானாக்க உள்ள, யமனம்னாக்க கண்ட்ரோலிங், இன்வெல்லராக இருந்து எனக்குள்ளேயே இருந்து என்னையே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அந்தர்யாமி, அவர் தான் அந்த தூக்கத்துல இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் சர்வேஸ்வரன் சொல்றது, அவர் சர்வஜன், அவர் தான் எல்லாருடைய சரீரத்திலையும் இன்வெல்லராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஏஷ யோனிகி சர்வஸ்ய பிரபவாப்யோ, அவர் தான் காரணம் சர்வத்துக்கும், இந்த உலகத்தினுடைய பிரபவத்துக்கும் அவர் தான் காரணம், உலகத்தினுடைய அப்பியத்துக்கும், அப்பியம்னா லயத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. எப்படி நீங்க சர்வேஸ்வரன் சொல்றீங்க, அப்ப அவரை ஏஷ சர்வேஸ்வரஹான்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அயம் யத் ஸ்ருஜதே விஸ்வம், 160வது ஸ்லோகத்துல சொன்னார், அயம் யத் ஸ்ருஜதே விஸ்வம் ததன்யதயிதும் புமான் ந கோபி சக்தஸ்தே நாயம் சர்வேஸ்வர இதீரிதஹ. இவர் எந்த பிரபஞ்சத்தை, எது அயம் விஸ்வம் சிருஜதே, எந்த பிரபஞ்சத்தை அவர் உண்டாக்கினாரோ அதை தத்து அந்நியதைத்தும் வேற ஒரு மாதிரி மாற்றக்கூடிய ஒரு அருகம் எந்த புமான் ந கோபி சக்தா, யாருக்கும் கிடையாது அவர் பண்ணது. அது வந்ததுன்னா நீங்க என்ன விதைய போட்டீங்கன்னா, நீங்க ஆலம் விதைய போட்டீங்கன்னா ஆலமரம் தான், அங்க அரச விதைய போட்டா அரச மரம் தான், மாங்காய் விதைய போட்டா மாங்காய் மரம் தான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மாற்றவே முடியாது. சூரியன் அந்த நேரத்துக்கு வருவாருன்னா அந்த நேரத்துக்கு தான் வருவார், சந்திரன் அந்த நேரத்துக்கு வருவார்னா அதை மாற்றத்துக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. இது எப்படி நடக்கிறது, மாயையில நடக்கிறது. அந்த மாயை எங்க இருக்கு அப்படின்னா, எல்லாரும் தூங்கும் போது எங்க இருக்கோ அந்த மாயை அங்கதான் இருக்கு, அதுதான் மாயை. கான்சியஸ்னஸ் பிரம்மமும் மாயையும் சேர்ந்த ஈஸ்வரன் புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாயையில தான் ஈஸ்வரனும் இருக்கார், கான்சியஸ்னஸும் அங்கதான் இருக்கு. ஆகையினால அந்த மாயையில தான் இருக்கார். அதே மாதிரி அசேஷ பிராணி புத்தி நாம் வாசனா தத்ர சம்ஸ்திதாக, அசேஷ பிராண புத்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய புத்தியும் வாசனைகளும் அந்த இன்ஃபுளுன்ஸ் எங்க ராத்திரி போச்சு, அத்திர சம்ஸ்திதா, அந்த மாயையில தான் போய் இருந்தது. சம்ஸ்திதா நன்னா இருந்து கொண்டிருக்கு. தாபிகி குரோடீகிருதம் சர்வம், அது எல்லாத்தையும் அதுல போய் சேர்த்து திருப்பி காத்தால எழுந்த உடனே அவர் கரெக்டா அந்தந்த சரீரத்துல இருக்கிறவங்களுக்கு கரெக்டா விட்டார் பாருங்க. உங்க ஆத்துல நீங்க இருக்கிறவருக்கு கரெக்டா உங்க ஞாபகம் தான், இன்னொரு ஆத்துல இருக்கிறவர் இப்படி அவரே தான் பண்ணி வைக்கிறார். இப்படி பண்ணக்கூடியதுனால அவர் தேன அந்த காரணத்தினாலதான் அவரை சர்வஜன் சர்வஜம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து ஆரம்பிச்சு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 கோஷங்கள் இருக்கு. அவன் போய் பிருகு போய் அங்க கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, அப்பா இந்த எந்த அன்னத்தினால இந்த உடம்பெல்லாம் நமக்கு வந்து, எந்த அன்னத்தினாலேயே இது வளர்க்கப்பட்டு எது அந்த அக்னிக்கே அன்னமாக போகிறதோ அதனாலேயே இதுக்கு அன்னமய கோஷம் அப்படின்னு பேருப்பா. இந்த அன்னமய கோஷமானது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் போன உடனே இதனுடைய காலமான உடனே இதை எரிக்கிறதோ, இது பிருத்திவிக்கோ இது அக்னிக்கோ இதை கொடுத்துட போறோம். இதை விட சூட்சமமான ஒண்ணு இருக்கு, அதுதான் உயிர் அப்படின்றது, அதுதான் பிராணன், அதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த அன்னமய கோஷத்தை விட நீங்க மனிதர்கள் யாருன்னாக்க பிராணமய கோஷம் தான் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டு, நான் பிராணமய கோஷம்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொன்னான் அவ அப்பா கையில. சொன்னோன்னு எப்படி சொல்ற நீ, எனக்கு தான் தெரியறது, ஐ எம் ஹங்கிரி, ஐ எம் தர்ஸ்டி அப்படின்னு அசனாயா பிபாசாலாம் எனக்கு தெரியறது. அது இருக்கிற வரைக்கும் தான் என்னால காரியங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால நான் பிராணனா இல்ல, இதுவும் ஒரு கோஷம் தான், இதுக்கும் உள்ள இருக்கு. அந்யோந்தர ஆத்மா மனோமயா தேனைஷ பூர்ணஹா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவன் திருப்பியும் தபஸ் பண்ண போனான். தபஸ் பண்ணி போய் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தான். இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்ட் தான் நீங்க சொன்னது, இது பிராணனுடைய தர்மம் எல்லாம் சரியான தர்மமா இருக்கு. மனசு இல்லைன்னாக்க என்ன, அதுதான் இதுக்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு காரணமா இருக்க. நான் மனோமயமான ஒரு ஆளு தான் நானு அப்படின்னு அவர் கையில போய் சொன்னான். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி, இதுலதான் விஷயமே இருக்கு. நான் ஒரு பொருளை நினைக்கணும்னா தான் என்னுடைய கண்ணெல்லாம் போய் பாக்குறது, என்னுடைய பிராணம் எல்லாம் போய் பாக்குறது.
பிராணசக்தின்னா நான் சாப்பிடுறது தானே, அது அபானனாகும் யானனாகும். சோ நான் மனசுதான் நானு அப்படின்னு போய் சொன்னான். அவன் சொன்னான், நீ மனோமய சரீரமும் கிடையாதுப்பா, நீ விஞ்ஞானமய சரீரம் தான். நீ அது மனசுன்றத எப்படி புரிஞ்சுட்டுன்னா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா நினைவுகள்லாம் இது எத்தனையோ நினைவுகள் காத்தால இருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, அதெல்லாமா இம்ப்ளிமெண்ட் பண்றான். எந்த ஒரு நினைவை நீ இம்ப்ளிமெண்ட் பண்றியோ அது அந்த மனசோட வசதியா இருக்கிறதுனால நீ விஞ்ஞானமய புருஷன் தான். இந்த வேதாந்த கிளாஸ் எல்லாம் இப்ப எங்க நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய சரீரத்துல, விஞ்ஞானமய புருஷனா இருந்து கொண்டுதானே இதை கேட்கிறோம், இதுல இருக்கோம், எல்லாம் விஞ்ஞானமயத்துலதான் இருக்கும். இந்த விஞ்ஞானமய புருஷத்துல இதுக்கப்புறம் ஆனந்தமயம், அதை பத்தி இங்க சொல்லல. ஏன்னா ஆனந்தமய புருஷன்லதான் ஈஸ்வரன் இருக்காருன்னு நம்ம டாபிக் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால அதை தனியா வைங்க. விஞ்ஞானமயம் முக்கியேஷு கோஷேஷு அந்யத்ர சைவகி, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் இந்த ஈஸ்வரன் தான், மாயை தான். எல்லாருடைய சரீரத்திலையும் எல்லா கோஷத்திலயும் இருக்கார். நீங்க ஆனந்தமய கோஷத்தை விடுங்க, அந்த ஆனந்தமய கோஷத்துல அவர் இருக்காருன்றதுக்கு தான் நான் இவ்வளவு காரணம் சொல்லிட்டேனே. எல்லா கோஷத்திலையும் அவர் தான் இருந்து கொண்டு அந்தஹா திஷ்டன், இதற்குள்ள இருந்து கொண்டு யமயதி, அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கார். அதனாலதான் அவர் அந்தர்யாமி. தேன அக்காரணத்தினால் அவர் அந்தர்யாமிதாம் பிரஜேத, அதனாலதான் அவருக்கு அந்தர்யாமின்னு பேர் வந்துருச்சு. ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேரு நம்ம என்னமோ பர்சனல் கார்டு, அங்க இருக்காரு இங்க இருக்காரு கைலாசத்துல இருக்கார் அங்க இருக்காரு நினைச்சோம். அவர்னா கடவுள் எங்க இருக்காருன்னா எல்லாருடைய ஹிருதயத்துல அவர் அந்தர்யாமியாக இருக்கார் அப்படின்னு சொன்னார். புத்தௌ திஷ்டன் ஆந்தரோஸ்யாஹ தியா அனீக்ஷ்யஸ்ச தீவபுஹு தியம் அந்தர்யமத்யமயதி இத்யேவம் வேதேன கோஷிதம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்றார். எப்படி அந்தர்யாமி அப்படின்னு இதுல சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு. முதல்ல அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யத்தை சொன்னாதான் அது எழுபடும். புத்தௌ திஷ்டன், இந்த புத்தியில கோஷத்துல அவர் திஷ்டன். அதுக்கப்புறம் அந்தரோ அஸ்யாக, இந்த மாயானது எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த புத்திக்கு அஸ்யாஹா புத்தேஹே அந்தஹா உள்ள இருக்கு. அவர் என்ன புத்த இருக்கார், சாதாரணமா சொன்னார் புத்தியில இருக்கார். அப்புறம் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டு வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தின், அவர் மேலேயோ கீழேயோ சைட்லயோ இல்ல, அந்தரஹா அஸ்யாஹா இந்த புத்திக்கு உள்ள இருக்கார் பகவானானவர். அப்புறம் தியா அனீக்ஷா, அத இந்த புத்தியால அறிய முடியாது. புத்தி உள்ள அவர் இருக்கார், ஆனா இந்த புத்தி அவரை அறிய முடியாது. இங்க ஒரு பாயிண்ட் பண்றார், அவர் புத்தியில இருக்கார், புத்திக்கு உள்ள புத்தௌ திஷ்டன் ஒண்ணு நல்லா கணக்கு பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அந்தரோ அஸ்யாஹா, அஸ்யாஹா புத்தேஹே அந்தரஹா உள்ளுக்குள்ள இருக்கார் அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொன்னார். மூணாவது சொன்னார் தியா அனீக்ஷ, ஈக்ஷணம்னா பார்க்கறது, இந்த புத்தியால அவரை பார்க்க முடியாது அப்படின்னு, he is not visible அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? he is not objectifiable. ஆப்ஜெக்ட் இருந்தா தானே கண்ணு பார்க்கும், அப்படின்னால அவரை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, அன்ஆப்ஜெக்டிஃபையபிள் அப்படின்ற அர்த்தத்துல தியா அனீக்ஷா அப்படின்னார். அப்புறம் இன்னொரு ஒரு கோல், தீவபுஹு புத்தியாகவே அவருடைய சரீரமே இப்படிதான் இருக்கு. பாடி ஆஃப் ஈஸ்வரா இஸ் இன்டலெக்ட், எல்லாருடைய புத்தி தான் ஈஸ்வரன், அவரே நம்மளுடைய புத்தியா இருக்கார் அப்படின்னு ஒரு நாலாவது கண்டிஷன் போட்டார். அதுக்கப்புறம் தியம் அந்தர்யமயதி, அது மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாரையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப என்னாச்சு? புத்தௌ திஷ்டன் ஒரு காரணம், அந்தரோ அஸ்யாஹா ரெண்டு, தியா அனீக்ஷா மூணு, தி வபுஹு நாலு, தியம் அந்தர்யமயதி. ஏன் இப்படி பிரிச்சு காமிக்கிறேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளனேஷன். இது முதல்ல புத்தௌ திஷ்டன் அதுக்கு ஒரு ஸ்லோகம், அந்தரோ அஸ்யாஹா அதுக்கு அடுத்த ஸ்லோகம், தியா அனீக்ஷா அதுக்கு ஒரு ஸ்லோகம், தி வபுஹு அதுக்கு ஒரு ஸ்லோகம், தியம் அந்தர்யமயதி உள்ளுக்குள்ள இருந்து அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொள்றாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஸ்லோகம். இப்படி இத்யேவம் வேதேன கோஷிதம், வேதத்துல இப்படிதான் கோஷிக்கிறது அப்படின்னாரு. வேதத்துல எங்க கோஷிக்கிறது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது பிருஹதாரண்யக உபனிஷத். அந்த பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஒரு அருமையான ஒரு போர்ஷன் இது, அந்தர்யாமி பிராமணம்னு ஒண்ணு இருக்கு. 3ஆம் அத்தியாயத்துல
ஏழாவது பிராமணம் வந்து அந்தர்யாமி பிராமணம்னு பேரு. அந்த பிராமணம் எப்படி ஆரம்பிச்சதுன்றதே ஒரு சுவையான ஒரு விஷயம். ஜனகோவை வைதேகா, ஜனகர்னு விதேக தேசத்தை சேர்ந்த ஒரு ராஜாவுக்கு இருந்தார். ரொம்ப பெரியவரா இருந்தார். அவர் பெரிய ஞானி. ஜனகாதேகா சம்சித்தின், ஜனகாதேகா அப்படின்னா மோட்சத்தை, கர்மயோகத்திலேயே இருந்து கொண்டு மோட்சத்தை அடைந்தவர்னு பகவத்கீதையில ரொம்ப பெருமையா சொல்லப்பட்ட அவர் என்ன பண்ணாரு, பகுதட்சிணேன யஜ்ஞேன ஈஜே, நிறைய தட்சணைகள்லாம் கொடுத்து ஒரு யாகத்தை பண்ணார். நிறைய தட்சணைகள், சமிருத்தியான தட்சணைகள்லாம் கொடுத்து ஈஜே அப்படின்னா ஒரு யாகத்தை பண்ணினார். அங்க தத்ரஹ அந்த இடத்துல குரு பாஞ்சாலானாம் பிராமணாக, குரு தேசத்தை சேர்ந்த பிராமணர்கள் என்ன, பாஞ்சால தேசத்துல சேர்ந்த படித்தவாள் என்ன, எல்லாரும் ஒரு காங்கிளமரேஷன், எல்லாரும் சேர்ந்து அந்த கான்பரன்ஸுக்கு எல்லாரும் வந்தாச்சு. அபிசமேதா பபூவு, எல்லாரும் ஒரு இடத்துல கூடினார்கள். எல்லாரும் குரு தேசத்தில் இருக்கக்கூடிய பிராமணால், பாஞ்சால தேசத்தில் இருக்கக்கூடிய பிராமணால் எல்லாரையும் வர வச்சுட்டார். ரொம்ப பெரிய ராஜாவா இருக்கிறதுனால நிறைய ஐவேஜ் கிடைக்கும், பண்டிதாலாம் வருவான்ற ஆசையில எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. ஏஷாம் பிராமணானாம் கஸ்வித், இந்த பிராமணர்களிலேயே யாரு ரொம்ப வசதி அனுசாசன தமஹா, இருக்கிறதுலயே எல்லாருக்கும் விட அதிகமான நாலேஜோட இருக்கக்கூடிய ரொம்ப வசதியான ஒரு பண்டிதர் யாரோ இந்த குரூப்புக்குள்ள, அவளுக்கு சகா கவாம் சஹஸ்ரம், அவளுக்கு 1000 பசுமாட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது அவரு ரோத அப்படி ஒதுக்கி வச்சிருக்கேன். இது பாருங்க, அப்படி இந்த இடத்துல எவ்வளவு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 மாடு 20 மாடு இருக்குமா, 1000 மாடு ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அதை ஒதுக்கி வச்சார். இந்த பிராமணன் யார் வசதியான பிராமணன் இருக்கோ அவன் இந்த 1000 பசும் அவளுக்கு அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணிவிட்டார் அந்த ராஜா. ஜனகர் எல்லா பண்டிதாலும் உட்கார்ந்து இருக்கா. இப்போ அந்த பண்டிதால யார் சிரேஷ்டாலோ அதை வாங்கிக்க வேண்டியதுதான். இப்போ இப்படி அவர் பிரிச்சு வச்சார். அங்க தசதச பாதாக பாதா ஏகை கட்சியாக சிருங்கையா, ஒவ்வொரு 10 பாதங்கள்லாம் காசுகள்லாம் எடுத்து அதனுடைய கொம்புல கட்டி வச்சு விட்டாரு. கட்டிட்டு ஆபத்தாப பூ நன்னா கட்டி வச்சுட்டு அதோட நாட் ஒன்லி உங்களுக்கு அந்த பொண்ணோட கொம்புல இருக்கக்கூடிய பொண்ணோட ஓட்டின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யஹா பிரம்மிஷ்டா சஹா ஏதாகாஹா உதஜகதாம், யார் இங்க இருக்கிறதுலயே பிரம்மிஷ்டனாக இருக்கிறீர்களோ, பிரம்மத்தை அறிந்த பண்டிதன் யாராவது இங்க இருப்பீர்களேயானால் நீங்க எல்லாம் சக ஏதா காவாக இந்த 1000 பசுமாட்டுகளையும் உதஜகத்தான் ஐசன் போங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாக்குறா, யாருக்கு பதில் சொல்றதுன்னு ஒண்ணு தெரியல. அங்கேருந்து ஒரு குரல் அங்கேருந்து வந்தது. யாக்ஞவல்கியர்னு ஒரு பெரிய மகான், அவர் என்ன பண்ணாரு, ஏ சாமஸ்ரவா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு பையன் எழுந்துட்டான், எல்லாத்தையும் ஓட்டிட்டு ஆத்து கூட்டின்னு நேர. எல்லாரும் ஆச்சரியப்பட்ட, யாருக்கும் ஒண்ணும் பேசுறதுக்கும் ஒண்ணும் தோணல. இவர் பாட்டுக்கு நேர சாமஸ்ரவா சௌமியா ஏதாஹா உதஜ, எல்லாத்தையும் அவர் தானே சொன்னாரு, ஏதா உதஜகதாம்னு சொன்னாரு, உதஜ எதும்போ அப்படின்ட்டாரு. அவன் வாத்தியார் சொன்ன உடனே 1000 எடுத்துட்டு ஓட்டின்னு போயிட்டான். எல்லாருக்கும் வந்தது கோபம். என்ன இவரையே செல்ஃப் டிக்ளேர்டா இருக்கு, யாரு பிரம்மிஷ்டன்னு நான் டிசைட் பண்ண வேண்டாமா, இவரை போய் விட்டோம்னா. உடனே அஸ்வலர்னு ஒருத்தர் இருந்தார். யாரு, ஆஸ்வலாயனர் ருக்வேத பண்டிதர். அவர் ஜனக சபையில அவர் தான் பிரதம பண்டிதர். அவர் கேட்டாரு, என்ன சுவாமி நீர் பாட்டுக்கு ஓட்டின்னு போன்னு சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்னா, அப்படியா எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னாரு. எழுந்து நமஸ்குர்மஹா வயம், எல்லாருக்கும் நமஸ்காரத்தை பண்றேன் அப்படின்னாரு. நீங்க என்ன ஓட்டின்னு போனீங்கன்னு, அதுவா கோகாமஹா ததா, எனக்கு பசு வேணும் போல இருந்தா அதான் ஓட்டின்னு போக சொல்லிவிட்டேன், இது என்ன இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா பதில் சொன்னார். மரியாதையா வேற பதில் சொன்னார். சொன்னோடனே இந்த ஆசிரியர்களுக்கு எத்தனை கேள்விகள் நாங்க வச்சுட்டு இருக்கோம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதானே அதை எடுத்துன்னு போக முடியும். ஓஹோ அப்படியா, சரி எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னா. இவா பாட்டி எக்கச்சக்கமான கேள்விகள். அது முதல் பிராமணம், 2வது பிராமணம், 3வது பிராமணம், 4வது பிராமணம், 5வது பிராமணம், 6வது பிராமணம் மாத்திரம் வரைக்கும் கேள்வி மேல கேள்வி ஆகணும். புராண வாக்கம்னா என்ன, யஜ்யத்துல
அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் சாத்தியம்னா என்ன, சத்தியம்னா என்ன, இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் பதில் சொல்றாரு. அப்ப பிராணன்னா என்ன, பிராணன் அபானன் ஞானம், புராண வாக்கத்துக்கும் பிராணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி அதுக்கும் பதில் சொல்றாரு. நீங்க வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மாவுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், எல்லாம் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னாரு. அக்னிக்கும் வாக்குக்கும் என்ன சம்பந்தம், அக்னிர்னே வாசி ஸ்ரீதா, வாக்குக்கு சம்பந்தம் இருக்கு, விஷ்ணுக்கும் பாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, சந்திரனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு, இப்படின்னு அட்டி இஷ்டத்துக்கு எல்லாரையும் முதல்ல இவர் கேள்வி கேட்டார் ஆச்சலாயனர். அதுக்கப்புறம் ஆர்த்தபாகர்னு ஒருத்தர் வந்தார். நான் கேட்கிறேன் பாரு கேளுங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு கேட்டார், இந்த தேவத்தை தெரியுமா அந்த தேவத்தை தெரியுமான்னு. கேளுங்க சொல்றேன் அப்படின்னு அதை சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து புஜ்ஜு பிராமணம் புஜ்ஜுன்னு ஒருத்தர் வந்தார். அவருடைய கேள்வி எல்லாம் வேற கேள்விகள். அதுக்கப்புறம் உஷஸ்தர்னு ஒருத்தர் வந்தார். யார் இந்த உஷஸ்தர் அப்படின்னாக்கா சாக்கராயனர்னு நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல படிக்கிறோம். இப்ப அந்த கதையில இந்த கதை பண்ணோம். இந்த பசின்னு சொல்லிட்டு போகும்போது சாப்பாடு கிடைக்காம இருந்து அவன் ஒரு யானைப்பாகன் அந்த குல்மாசத்தை கொடுத்தா, உளுந்த கொடுத்தா, அந்த எச்சையை போய் சாப்பிட்டுட்டு அவன் கொடுக்குற தண்ணியை குடிக்க மாட்டேன். அவர் வேற கேள்வி கேட்கிறாரு. இங்க அவரும் கேள்வி கேட்ட உடனே இங்க வாச்சக்னவி கார்கின்னு ஒரு அம்மா, வாச்சக்னுடைய பொண்ணான கார்கி ஒரு பெரிய பண்டிகை. அவ கேள்வி எல்லாம் இவரை கேட்கிறான். அவ வேதாந்தத்திலேயே கேள்வி கேட்டான். பிராணன்னா என்ன, மனசு என்ன, அன்னமயம்னா என்ன, பிராணமயம்னா என்ன, மனோமயம்னா என்னன்னு கேட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா ஸ்வேதகேது யாரு தத்துவமசிக்கு வந்தாரு ஸ்வேதகேது, அவர் இந்த அந்தர்யாமிய பத்தியான கேள்வியை அவர் கேட்டார். அதனாலதான் இந்த பிராமணத்துக்கு இந்த அதுல ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன பண்ணாரு, முதல்ல அவன் கேட்டா முதல்ல தண்ணிய பத்தி சொல்லுன்னாரு. உடனே அவர் சொன்னாரு, அந்தர்யாமி எங்க இருக்கான்னு தெரியுமா, தண்ணீரா யஹா அப்சு திட்டன் அந்தரஹா எம் விஜயானம் ந வேத எஸ்ய விஜயானம் சரீரம் தத் அப்சு ஏவ யமயதி, அவரே அந்த தண்ணியை காப்பாத்துறார். அதுக்கப்புறம் அக்னி, அதையும் சொன்னார். இவர் அக்னியில இருக்கார். அப்புறம் அவரு எங்க மனசுல இருக்கார், அப்புறம் வாக்குல இருக்கார், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆகாசத்துல இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லி கடைசியா எங்க இருக்குன்னு முடிச்சாரு. அப்ப என்ன சொல்லி முடிச்சாருன்னா, யோ விஜயானே திஷ்டன், விஜயானத்துல புத்தியில இருந்து கொண்டு விஜயானாத் அந்தரஹா, விஜயானத்துக்கு உள்ள இருந்து, சரியாச்சா, விஜயானே திஷ்டன் விஜயானாத் அந்தரஹா எம் விஜயானம் ந வேத அனிஷ்யா, அங்க என் விஜயானம் ந வேத எஸ்ய விஜயானம் சரீரம், அந்த புத்தியே சரீரம்னு சொன்னார் இல்லையா, அது விஜயானம் சரீரம். யோ விஜயானம் அந்தரோ யமயதி, விஜயானத்துக்குள்ள இருந்து யார கண்ட்ரோல் பண்றோ, ஏஷத்தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, இவர் தான் அந்த ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹான்னு அங்க போய் சொன்னார். அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்தார். அந்த வேதத்துல இருக்கக்கூடிய யோ விஜயானே திஷ்டன் விஜயானாத் அந்தரஹா எம் விஜயானம் ந வேத எஸ்ய விஜயானம் சரீரம் எது விஜயானம் அந்தரோ யமயதி ஏஷத்தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா. யார் விஜயாதே திஷ்டன், இந்த புத்தியில யார் உரைகிறாரோ, முதல் கேள்வி. அப்புறம் விஜயானாத் அந்தரஹா, புத்தியின் உள்ளே எழுந்தருளி இருக்கிறவர், உள்ளுக்குள்ள இருக்கிறவர். அதுக்கப்புறம் எம் விஜயானம் நவேத்த, யாரை பற்றி புத்தி அறிவதில்லையோ. அப்புறம் எஸ்ய விஜயானம் சரீரம், புத்தியே யாருடைய திருமேனியோ, விஜயானம் அந்தரோ யமதி, யார் உள்ளிருந்து எல்லாவற்றையும் இறக்குகிறாரோ அவர்தான் ஆத்மா, அவர்தான் அந்தர்யாமி, அவர்தான் அமிர்தஹா அப்படின்னு அங்க சொன்ன ஸ்லோகத்தை அப்படியே அவர் என்ன பண்ணார், அதே வேதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை இங்க நமக்கு புரியுற மாதிரி புத்தௌ திஷ்டன், அங்க விஜயானன்றதுக்கு மேல இங்க புத்தி, புத்தௌ திஷ்டன் அந்தரோ அஸ்யாக, அதுக்குள்ள இருந்து கொண்டு, தியா அனீக்ஷ, அதை பார்க்க முடியாத அந்த புத்தியினால அறிய முடியாதவராக, ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதவராக, தீவபுகு புத்தியையே சரீரமாக கொண்டு, தியம் அந்தர் யமயதி புத்தியை உள்ளிருந்து நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். ஏவம் வேதேன கோஷிதம், இதுதான் அந்த வேதத்தினால கோஷிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அந்த பிருஹதாரண்ய உபநிஷத்துல என்ன சொல்லிட்டோ அதை அப்படியே பஞ்சதசி ஸ்லோகமா வித்யாரண்யர் எழுதியிருக்கார். எழுதிட்டு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி புரிய வச்சாதானே புரியுது. சொல்றதெல்லாம் புரியுது. புத்தியில இருக்கார்,
புத்திக்கு உள்ள இருக்கார், புத்தியினால அறிய முடியாதது, புத்தியையே சரீரமாக வைத்துக் கொண்டிருக்கார், புத்தியை உள்ள இருந்து நியமனம் பண்ணுகிறார். இந்த 5 விஷயங்கள் புரியுது. அதை ஒவ்வொன்னா உங்களுக்கு தனித்தனியா அதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சொன்னார். ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். முதல்ல புத்தி, தன் புத்தி இருந்து கொண்டு, இதை முதல்ல நம்ம மனசுல வாங்கிப்போம். புத்தியில் இருந்து கொண்டுன்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ தந்துஹு பட்டே ஸ்திதஹா யத்வத் உபாதானதயா ததா சர்வோபாதான ரூபத்வாத் சர்வத்ர அயமவஸ்திதஹா. தந்துஹு பட்டே ஸ்திதஹா, தந்துவானது அப்படின்னாக்க நூலானது. வேஷ்டியில எப்படி இருக்கு? நூல் தானே இருக்கு. வேஷ்டியை தவிர எங்க இருக்கு? நூலை தவிர எதுவுமே இல்ல. ஸ்திதஹா, இந்த நூலு தான். எது உபாதானத்தையா, உபாதான காரணம், நிமித்த காரணம். இத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். உபாதான காரணம்னா மெட்டீரியல் காசு. மெட்டீரியல் காசுனாக குடத்துக்கு மண்ணானது மெட்டீரியல் காசு. எது இல்லாமல் எது வராதோ அது அதனுடைய மெட்டீரியல். எவ்வினா என் ந சம்பவதி தது தச்ச உபாதானம் காரணம் இல்லையா? மண் இல்லாம குடத்தை பண்ண முடியுமா? அதனால மண் அதுக்கு உபாதான காரணம், மண்ணு தான். தங்கம் இல்லாம மோதிரம் வருமா? வரவே வர. அதனால தங்கம் இருந்தாலும் மெட்டீரியலா இருக்கிறது தங்க கண்டென்ட் அப்படின்னாக்கா அது தங்கம் தான் கண்டென்ட். அதனால இந்த எது கண்டென்ட்டா இருக்கோ அதுதான் அதனுடைய மெட்டீரியல் காசு. அதனால உபாதான காரணம்னாக்க மெட்டீரியல் காசு. அதுக்கப்புறம் அந்த குடத்தை பண்றவன் ஒருத்தர் வேணுமே, குலான்னு ஒருத்தர் வேணுமே, அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சக்கரத்துல அந்த மண்ணை வச்சு அதை ஒரு ஷேப்ல எடுத்துட்டு வந்து கையில அவன் ஒரு கட்டையை வச்சுட்டு அதை அப்படியே சரி கட்டி அதை ஆக்கி அதை பண்ண உடனே அவன் கடத்தை பண்றான். சோ இந்த குடம் வரத்துக்கு காரணம் மண் ஒரு காரணம், குயவன் ஒரு காரணம், அந்த கட்டை சக்கரம் எல்லாம் தான் காரணம். இதெல்லாம் சககாரி காரணம். இன்டெலிஜென்ஸ் காசுனாக்க யாரு? குயவன் தான் காரணம். மெட்டீரியல் காசுனாக்க மண்ணு தான் காரணம் இல்லையா? இதுதான் அவ்வளவு. அதே மாதிரி ஒரு வுட் இருக்குன்னாக்க அந்த வுட்டை கார்பெண்டர் இன்டெலிஜென்ட் காசு, மெட்டீரியல் காசு வுட். இந்த டேபிள் பண்ணிருக்கான்னாக்க டேபிளோ சேரோ பண்ணிருக்காங்கன்னா அந்த வுட் மெட்டீரியல் காசு. அதே மாதிரி ஒரு மோதிரமோ செயினோ பண்றான்னாக்க அதை பண்றவன் அது ஒரு ஆச்சாரி பண்ணிட்டு இருக்கார், அவர் இன்டெலிஜென்ட் காசு. அதே மாதிரி இவ்வளவு பெரிய உலகம் ஒண்ணு தயாரிக்கணும்னாக்க இது லோகத்துல எது தயாரிக்கிறதா இருந்தாலும் ஒரு மெட்டீரியல் காசு ஒரு இன்டெலிஜென்ட் காசு இல்லாம தயாரிக்க முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்சது. இவ்வளவு பெரிய உலகத்தை தயாரிச்சிருக்கார் அப்படின்னாக்க பரமாத்மா எப்படி தயாரிச்சிருக்கார், அவர் எதை வச்சுட்டு தயாரிச்சார் அப்படின்னாக்க மெட்டீரியல் காசாக மாயையை வச்சுட்டார். அவர் உபாதான காரணமாக இந்த மாயையை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை பண்ணார். அப்புறம் யார் இன்டெலிஜென்ட் காசு? அவரே இன்டெலிஜென்ட் காசு. இது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? குயவன் செத்து போனா கூட அங்க மண் குடம் இருக்கு. மண்ணு போயிடுச்சுன்னா கூட குடம் போயிடுச்சுன்னா கூட குயவன் இருக்கான். இங்க அத மாதிரி சொல்ல முடியுமா? பகவான போய் நீங்க என்ன சார் எப்படி சொல்ல வைக்கிறீங்களேன்னாரு. இல்லப்பா, அந்த கேஸ்ல அது கரெக்ட். குயவன் இன்டெலிஜென்ஸ் காசு வேற, மெட்டீரியல் காசு வேற. அதுக்கு இந்த ஆர்குமெண்ட் தெரியாது. குடம் போனா கூட குயவன் இருக்கான், குயவன் செத்து போனா கூட குடம் இருக்குன்றது. ஆனா இங்க இவரே மெட்டீரியல் காசு, இவரே எப்படி சார் தெரியும்? இப்ப இந்த விஷயம் மாத்திரம் நான் சொல்றது எப்படி எல்லாரும் நம்பிதானே ஆகணும். ஏன் நம்பணும்? ஸ்ருதியில சொல்லிருக்கு. நம்ம தான் ஸ்ருதியில சொன்னாதான் நம்பணும். அதுக்கு தானே கையெழுத்து போட்டு உட்கார்ந்துருக்கோம். சாஸ்திரத்துல சொல்லி இருக்குனாக்க நம்ம நம்பிதான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அது தப்பாதான் இருக்கும் அப்படின்ற நம்ம தீர்மானம் நமக்கு. ஆகையினால ஸ்ருதி என்ன சொல்லிட்டு அப்படின்னாங்க, இவர் தான் மெட்டீரியல் காசு. தத்ருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சாபவத்தின் அவரே உண்டு பண்ணார், அவரே உள்ளுக்குள்ளேயும் பூந்தார் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவரே மெட்டீரியல் காசு, அவரே இன்டெலிஜென்ட் காசு. இப்படி ஏதாவது லோகத்துல இருக்கா எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா இருக்குன்னு முண்டக உபநிஷத்துல என்ன சொல்றது? யதா ஊர்ணநாபிகி சிருஜதே கிருண்ணதே ச அப்படின்னு சொல்ற. ஊர்ணநாபிகி இருக்க இந்த சிலந்தி பூவானது அதனுடைய லாலா ஜலத்தினால நூலை வெளியில கட்டுறது. அந்த நூல்லயே அது மேல போய் டிராப் பண்றது. யாராவது ஒரு எனிமி அட்டாக் பண்றாங்கன்னா அது கிடுகிடுன்னு இழுத்து வாய் உள்ள இழுத்துக்கிறது. அதனால ஒண்ணுத்திலேயே வெளியில வருது. எத்தோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி, அதுலயே அது வளருது. எத்ரயம் அபிசம்பிசந்தி, அது உள்ளே போகிறது. இப்படி இருக்க
உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் இருக்க, இந்த உடம்புல இருந்து வந்தது அது போறது திருப்பி போறது, ஓஷதி வனப்பதிகள்லாம் எப்படி வருது, இப்படின்னு நிறைய திருஷ்டாந்தங்கள் இதுக்கு கொடுத்திருக்கு முண்டகோபனிஷத்துல. ஆகையினால பகவான் இத ஒண்ணும் தப்பு கிடையாது. அவரே மெட்டீரியல் காசாகவும் இருப்பார், அவரே இன்டெலிஜென்ட் காசாகவும் இருப்பார் அப்படின்னு. இப்போ இங்க தந்துஹு பட்டே திதஹா அப்படின்னு சொன்னார். இந்த வேஷ்டியில பாத்தீங்கன்னாக்க நூலை தவிர எதுவுமே இல்லை. இவர வேஷ்டிய உங்களுடைய மனசனால இந்த நூலை எடுத்துருங்க, வேஷ்டி காமிங்க. ஏது வேஷ்டி? மோதிரத்தை காமி. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல இந்த கோல்ட ஒரு நிமிஷம் மறைச்சிருங்க. எங்க இருக்கு மோதிரம்? காமிங்க. இருக்கா மோதிரம்? இருக்கா? பெரும் பேரு, நாமம், ரூபம், இதுதானே இருக்கு, வேற எதுவுமே இல்லையே. என்ன காமிக்க முடியாது உங்களால. மோதிரம்ன்றது என்ன? அதுல கண்டென்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா மோதிரம் என்ன? ஒரு பேர் இல்லாத ஒரு பேரு. எதுக்காக அந்த பேரை வச்சேன்? நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக, நம்மளுடைய யூசேஜுக்காக ஒரு பேர் வச்சோம். அதுக்கு மோதிரம், செயின், வங்கி எல்லாம் நூப்புறம் எத்தனையோ பேர்லாம் வச்சிருந்தது. நம்மளுடைய மடக்கு, அகல் எல்லாம் ஒரு மண்ணு தானே. மடக்கு, அகல், குடம், கும்பம் எவ்வளவு விஷயங்கள்லாம் வச்சிருந்து இதெல்லாம் நாமமும் ரூபமே தவிர. சத்தியம்னு பாத்தீங்கன்னா அதுல கண்டென்ட் என்ன? மண்ணு தான் சத்தியம். இதுல கண்டென்ட் என்ன? தான். இந்த வேஷ்டியில கண்டென்ட் என்ன? நூல் தான் கண்டென்ட். ஆகையினால தந்துஹு பட்டே ஸ்திதஹா. இந்த படத்துல எது இருக்கு? தந்து தானே இருக்கு. தந்துஹு ஏவ பட்டே ஸ்திதஹா. என்ன தந்துஹு பட்டே ஸ்திதஹா யத்வத் உபாதானதையா ததா. அது எப்படி இருக்கு? மெட்டீரியல் காசாக இருந்து கொண்டு இந்த படத்துல இருந்து கொண்டு இருக்கு. சர்வ உபாதான ரூபத்வாத். இதே மாதிரிதான் உங்க ஈஸ்வரனும் சர்வத்தையும் உபாதான காரணமா அவர் தூணிலும் இருக்கிறார், துருவிலும் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் தத்ருஷ்டுவா ததேவ அனுப்புறாவிச்சு. அவர் தான் சிருஷ்டி பண்ணது. அதனால எதை வச்சுட்டு சிற்ப மாயை வச்சுட்டு எல்லாமாவே அவர் இருக்கார். சர்வ உபாதான ரூபத்வாத் சர்வத்திர அயம் அவஸ்திதா. இந்த ஈஸ்வரன் ரிசைட்ஸ் இன் எவ்ரிதிங். அது எப்படி? அனாதியாக இருந்திருக்கார், பிராஜ்யனாக இருந்து கொண்டு. எப்படி மண்ணானது குடத்துல எல்லா மண்ணுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்லயும் மண் எப்படி இருக்கோ, எல்லா உட்டுனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்லயும் உட் இருக்கோ இல்லையா, எல்லா கோல்டுனுடைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்திலையும் கோல்டு இருக்கா, அப்படி இந்த உலகம் முழுக்க எல்லாத்திலையும் பகவான் இருக்கார். அதனாலதான் அவர் சொன்னார் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கார். காக்கை சிறகினிலே நந்தனாலா. அந்த அக்னியை தீண்டினாலும் அக்னியில கூட அவர் பாரதியார் கிருஷ்ணனை பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலையும் அந்தர்யாமியாக அந்த பகவான் தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் அவர் புத்தௌ திஷ்டன் 164வது ஸ்லோகத்துல சொன்ன முதல் 2 வார்த்தையான புத்தௌ திஷ்டன் அப்படின்றது இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது 2வது வார்த்தை அந்தரோ அஸ்யாஹா அப்படின்னார். அந்தரஹா உள்ளுக்குள்ள, அஸ்யாஹா இதனுடைய எதனுடைய? புத்தியினுடைய உள்ள. அஸ்யாஹா அந்தரஹா. கடாத் அபி அந்தரஸ்தந்துஹு படாத் அபி அந்தரஸ்தந்துஹு தந்தோ அபி அம்சுராந்தரஹ ஆந்தரஸ்வஸ்ய விஸ்ராந்திஹி யத்ராசௌ அனுமீயதாம். எல்லாத்தையும் உடைச்சுட்டே போயிட்டே இருந்தீங்கன்னாக்க என்ன வரும்? ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல நின்றுதான் ஆகணும். நீங்க இதை உடைச்சுட்டே போனீங்க, இது மண்ணாடுது, இந்த மண்ணா ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணையும் உடைச்சுட்டு போங்க, அதையும் ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சுட்டு பண்ணுங்க, அதை இன்னும் கொஞ்சம் போட்டு உடைச்சுட்டே பண்ண ஏதோ ஒரு இடத்துல ஒரு அணுவா அது நிக்க போறது. அதுதான் அதனுடைய காரணம். எங்க போய் வந்ததோ அங்கதான் போய் ஒடுக்கணும் அது. ஆகையினால அணுதான காரணம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இங்க அவர் சொன்னார் படாபி அந்தரஸ்தந்துஹு. இந்த படாத்து இந்த வஸ்திரத்துக்குள்ள அந்தரஹா உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? தந்துஹு நூலு. தந்தோஹோ அப்படி. சார் அப்ப நூலுக்கும் உள்ள ஏதோ இருக்கணுமே அப்படின்னா அது அம்சு. இந்த காட்டன் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பருத்தி துணுக்கு தானே இது. அந்த பருத்தி துணுக்குகள்லாம் இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருப்ப, அதனால நிறுத்து. அந்த பருத்தி துணுக்குள்ள அப்படி புரிஞ்சுக்க. என்ன, நீ எங்கெல்லாம் எங்க போய் மாற்றியோ அங்கதான் நான் வரேன். அதுக்குள்ள என்ன, நீங்க எங்க வேணாலும் கார் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் போங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். போன உடனே அதுக்குள்ள இருக்கிறது தான் நான் சொன்ன ஆளு அப்படின்னு வராது. அதனால ஆந்தரஸ்வஸ்ய விஸ்ராந்தி, அங்கதான் இந்த ஜர்னி விஸ்ராந்தி ஆறுது, கல்மினேஷன். அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுல போய் நிக்கிறேன், அதுதான் பகவான்.
எத்திர அசௌ அனிமியதான், இப்படி நீங்கள் அனுமானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இல்லையா. எங்க போய் உங்களுடைய இன்டெலெக்ட் ஃபெயில் ஆகுதோ அந்த இடத்துலதான் நான் சொல்றேன், மாயை எடுத்துன்னு வந்து நான் சொல்றேன் அங்கதான் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றேன். அதனால இப்போ புத்தௌ திஷ்டன் ஆச்சு, அஸ்யாஹா அந்தரஹா, புத்தேஹே அந்தரஹா, புத்தியினுடைய உள்ள அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். இப்போ மூணாவது தியஹா அனீக்ஷா, இதை புத்தியால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன், அறிவால பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் சொல்றாரு, த்வித்ர அந்தரத்வ கக்ஷாயாம் தர்சனேபி அயம் அந்தரஹா ந வீக்ஷந்தே ததோ யுக்தி ஸ்ருதிப்யாம் ஏவ நிர்ணயः. த்வித்ராந்தரத்வ கக்ஷாயாம் 2, 3 கட்டுகள், இது லெவல்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் தர்ஷனே அப்படி போயிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல போய் ஸ்டக்கப் ஆயிடுறீங்க இல்லையா. இதை உடைச்சின்னு போனா அதுக்கப்புறம் உடைச்சின்னு போனா அதுக்கப்புறம் உடைச்சின்னு போனா எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்? ஒரு 4 ஸ்டேஜ் போவீங்களா, 5 ஸ்டேஜ் போவீங்களா, 6 ஸ்டேஜ் போடுவீங்களா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பீங்களா இல்லையோ. அந்த இடத்துல இருந்து சொல்றேன் என்ன, அந்த உள்ள இருக்கக்கூடியத அப்பவும் என்ன வீக்ஷன் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதான் மாயைகள் அனிர்வச்சனீயமாச்சு. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாலும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுடைய இன்டெலெக்டுக்கு பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கு சார், அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்ற முடியறதே தவிர அது இன்னதுதான் சொல்ல முடியாது. அதுதானே இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் செஞ்சு சொல்றாரு. அவர் அது வரைக்கும் போலாம், அவன் போய் அங்க போய் நின்றுட்டான், அவனாலையும் முடியாது அது. ஆகையினால வீக்ஷதே, அதனால அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அது ஒருபோதும் தென்படுவதில்லை. வீக்ஷந்தே ததா யுக்தி சுதாபியாம், இதனால உங்களுடைய புத்தி இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா. ஆகையினால மரியாதையா நான் சொல்றதை கேளுங்க, ஸ்ருதிபியாம் ஏவ நிர்ணயா, உங்களுடைய ஸ்ருதி உங்களுடைய இந்த லாஜிக்கல் இன்டெலெக்ட் இது ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்ந்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரியும். அதாவது என்ன புரியும்னாக்க, உங்களால இங்கதான் இதமித்தமாக எடுத்து சொல்ல முடியாது, அதனால மாயைன்றத ஒத்துக்கொள்ளுங்கள். பகவான் எங்கும் இருக்கார்ன்றத பேசாம நீங்க என்கிட்ட ஒத்துக்கிறத தவிர எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் நானும் உங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பேன், உங்களாலேயும் முடியாது. ஆகையினால இந்த யுக்தியோடையும் இந்த அப்ரோச்சோடையும் சுதியையும் நம்ம கையில வச்சிருந்து, எப்போ பிருகதாரண்ய உபநிஷத் சொல்லியிருக்கோ அந்த தியஹா அனீட்சையான்னு சொல்லி புத்தியினால பார்க்க முடியாது, அதை ஒத்துருங்க. புத்தியினால அதை பார்க்க முடியாது. அதுலயா பார்த்தா என்ன, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுன்னு போனீங்கன்னாக்க யூ வில் ரீச் நோவேர். அதனாலதான் சுதி யுக்தி இது ரெண்டும் தான் ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும் அப்படின்னு நிர்ணயா. அடுத்து இப்போ புத்தௌ திஷ்டன் சொல்லியாச்சு, அந்தரோ அஸ்யாஹா சொல்லியாச்சு, தியா அனீக்ஷா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தி வபுஹு, வபுஹு அப்படின்னாக்க சரீரம், வபுஹு. தி அப்படின்னாக்க புத்தி, புத்தியே அதுக்கு சரீரம் அப்படின்னா எங்க இருக்கார்? எல்லாருடைய புத்தியிலையும் புத்தி ரூபமாகவே பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய விஷயத்தை சொல்றார், எல்லாருடைய புத்தியிலையும் எங்க இருக்கார்? ஈஸ்வரன் புத்தி ரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி சார் இப்ப நம்புறது? என்ன சுதி சொன்னா நம்பி, இப்பதான் சொன்ன சுதி சொன்னா நம்பி, வேற எது சொன்னாலும் நீங்க அதனால அந்த பரீட்சைக்கு போகாதீங்க. அதை விட மரியாதையா நமஸ்காரம் பண்ணி ஏத்துன்றோம் புத்தியில சொல்றது, ஏன்னா சுதியில சொல்றது அதான பிரமாணம் நமக்கு. ஆகையினால பட்டரூபேன சம்ஸ்தானாத் பட்டஸ்தந்தோர் புஸ்ததா, எப்படி புரிய வைக்கலாம் பாருங்க. பட்டரூபேன வஸ்திர உருவத்தோட இருக்கக்கூடிய வஸ்திரமானது தந்தோஹோ வபுஹியதா, நூலுக்கு தானே சரீரம், வேஷ்டி தானே நூலுக்கு சரீரம் இல்லையா. நம்ம எல்லாம் யோசிக்கிறோம்னாக்க பகவான் கொடுத்த அருள்னால தானே எல்லாமே திங்க் பண்றோம். எல்லாம் இல்லைன்னா எப்படி நமக்கு திடீர்னு இப்போ யோசிச்சுட்டே இருக்கோம், பேச்சு நின்று போச்சுன்னா என்ன பண்றது, யோசிக்கிற திறமை போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சக்தியினாலதான் நம்மளுடைய புத்தி எல்லாம் இயங்கிட்டு இருக்குன்னு இருக்கும்போது அவர் தான் அதுன்னு ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு? இந்த நூல் தான் இந்த வஸ்திரம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சொல்றதுல தப்பு இல்ல. பட்டகா தந்தோஹோ வபுயதா, வஸ்திர உருவத்தோட இருப்பதனால வஸ்திரம் எப்படி நூலுக்கு சரீரமாக ஆகிறதோ ததா அதே மாதிரிதான் அந்த கடைசி லைன்ல இருக்கு பாருங்க. பட்டரூபேன சம்ஸ்தானம் பட்டஸ்தந்தோ வபுஸ்ததா சர்வரூபேன சம்ஸ்தானாத் சர்வமஸ்ய வபுஸ்ததா. அப்படியே தான் அந்த பகவான்
எல்லா ரூபமாகவும் இருக்கிறதுனால அவரே எல்லாத்துக்கும் சரீரமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? உங்களுடைய புத்தியிலேயே அவர் தான் இருக்கார், வெளியிலேயே அவர் தான் இருக்கார், தூணிலேயே அவர் தான் இருக்கார், துரும்புலயும் அவர் தான் இருக்கார். அவர் இல்லாத இடம்ன்றதே கிடையாது. அவரை வெதிரிக்கமான ஒரு விஷயம் இங்க எப்படி கோல்டு வெதிரிக்தமான நீங்க ஒரு மோதிரத்தை காமிக்க முடியாதோ, பகவான் வெதிரிக்தமாக ஒரு ஜகத்தை நீங்க காமிக்க முடியாது. பகவான் இல்லாத ஜெகத்தே கிடையாது. ஜெகத்துன்னு ஒண்ணு இருந்தாலும் அது பகவானா தான் இருந்து ஆகணும். பகவான் இல்லாத ஜெகத்து நீங்க எப்படி மண் இல்லாத ஒரு குடத்தை காமிக்க முடியாதோ, ஒரு உட் இல்லாத ஒரு பர்னிச்சரை காமிக்க முடியாதோ, ஒரு பொண்ணு இல்லாத ஒரு ஆர்னமெண்ட்டை காமிக்க முடியாதோ, பகவான் இல்லாத ஒரு உலகத்தையும் காமிக்க முடியாது. இந்த ஜெகத்துன்றது நாமரூபம் தான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் யாரு? ஈஸ்வரன் தான், அந்தர்யாமி தான். அவர் எல்லாருடைய புத்தி ரூபமாகவும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. படரூபேன சம்ஸ்தானாத் என்ன எல்லாமே பார்க்கலாமே. நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அவர் இல்லாம பூபாதௌ யஸ்ய நாபிர்வியதசர நில சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌர் முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் தம் ரம்யதே திரிபுவனவம்சம் விஷ்ணுமீஷம் நமாமி. அவர் எல்லாமா பூமியிலேயே தான் அவருடைய கால் இருக்கு. பூபாதௌ அவருடைய நாபியில தான் கடல்லாம் இருக்கு இல்லையா? விஸ்வரூப உபாசனையா நீங்க அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம விஸ்வமே அவர் ரூபமாக இருக்கிறதுனாலதான் விஸ்வரூபமா இருக்கும். அதனால விஸ்வரூபமாக அவர் இருக்காருன்னா ஜெகத் ரூபமாக இருப்பது அந்த பரமாத்மா தான் அப்படின்றத நிச்சயம் பண்ணிவிட்டோம். இதை வச்சுட்டு அவர் தான் மாயையா இருக்கார், அவர் தான் ஈஸ்வரனா இருக்கார், அவர் தான் உலகமாக இருக்கிறார். சர்வரூபேன சம்ஸ்தான அவர் எல்லா ரூபத்திலையும் சம்ஸ்தையா இருக்கார், எல்லா ரூபத்திலையும் அவர்தான் இருக்கிறான். சர்வஸ்ய வபுஹு ததா எல்லாத்துக்கும் சரீரம் அவர் தான். ததா படரூபேன சம்ஸ்தானாத் படஸ்தந்தோர் வபுர்யதா சர்வரூபேன சம்ஸ்தானாத் சர்வமஸ்ய வபுஸ்ததா அப்படின்னார். இப்போ தி வபுஹு ஆயிடுது. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. புத்தௌ திஷ்டன் அந்தரோ அஸ்யாஹ தியா அனிச்சஸ்ய தி வபுஹு ஆயிடுது. தியம் அந்தர் யமயதி உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அவர் எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா தியம் அந்தரா இந்த விஷயத்த இப்ப ஆரம்பிக்க போறாரு. 169 ஆரம்பிச்சாருனாக்க இது முக்கியமான விஷயமா இது 177வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி உள்ளுக்குள்ள இருந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கிறார் அப்படின்னு நம்ம ஆட்டி படைக்கிறார்னு சொல்றோம், இயக்குகிறார். டீசென்டா சொல்றது இயக்க சொல்றோம். கொஞ்சம் கலோக்கியலா இப்படி எப்படி எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்ல போறா. இப்ப சந்தோ சங்கோச்ச விஸ்தார சலனாதௌ படோ யதா அவசியம் ஏவ பவதி நஸ்வாதந்திரியம் படே மனாக். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வஸ்திரம் தத்த திஷ்டாந்தத்தை வச்சுட்டு தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். சந்தோஹோ சங்கோச்சம் இஸ்திரி போட்டு மடிச்சு நிறைய இடம் வேணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், புடவை அப்படியே போயிட்டு திணிச்சானாக்க எல்லாம் அடைச்சு போயிடும். அதனால அதை இஸ்திரி போட்டு அதை மடிச்சு வைக்கிறோம் இல்லையா, சங்கோச்சம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த தந்து தான் அங்க உள்ள மடிச்சு வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், புடவையா அது உள்ள வேஷ்டியா அங்க மடிச்சு வச்சிருக்கு சங்கோச்சம். அதுக்கப்புறம் விஸ்தாரம் அதை அப்படியே பிடிச்சிக்கிறோம். கட்டும்போது என்ன ஆச்சு, அது நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது. சங்கோச்சம் விஸ்தாரம். அப்புறம் சலனம், சலனம்னாக்க அசையறது. அதை இங்க அங்க நகர்த்துறோம், அங்க இங்க நகர்த்துறோம், எல்லாம் பண்றோம் இல்லையா. இந்த பொட்டியில போட்டு வச்சு இங்க இருந்து இந்த புது பீரோ வாங்கினோன்னு எல்லாத்தையும் இங்க அங்க டிரான்ஸ்பர் பண்றோம் இல்லையா. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த துணிகள்லாம் நல்ல பட்டு புடவையெல்லாம் இங்க இருந்து அங்க மாத்துறோம் இல்லையா. அப்படி சந்தோஹோ சங்கோச்ச விஸ்தார சலனாதோ படோ யதா எப்படி இந்த நூலுக்கு சுருக்கம் நீட்டம் அசைவு முதலியதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அப்படியே அந்த வஸ்திரமும் அதுக்கு ஏத்த மாதிரி போறது. வஸ்திரத்துக்கு ஏற்படுறதோ அது அந்த நூலுக்கும் வந்து சேர்றது இல்லையா. அதே மாதிரி உலகம் இயங்குறதுன்னா அதுல எல்லாத்துலயும் பகவான் இருக்கார், பகவானோட சேர்ந்துதான் இந்த உலகமும் இயங்கின்னு இருக்கு. சந்தகா சங்கோச்ச விஸ்தார சலனாதோ படோ யதா எப்படி நூல்ல இந்த சங்கோச்சம் விஸ்தாரம் சலனம் இதெல்லாம் ஏற்பட்டா அப்படியே வஸ்திரமும் கட்டாயமா அது இருந்தான வஸ்திரத்துக்கு என்ன கதியோ அதுதான் நூலுக்கு கதி, எது நூலுக்கு கதியோ அதுதான் அந்த வஸ்திரத்துக்கும் கதி. அதே மாதிரி ஆனா இந்த வஸ்திரம்னு சொன்ன அதுக்கு ஏதாவது சுவாதந்திரியம் இருக்கா?
நூல் இல்லாம ஏது வஸ்திரம். ஆனா நம்ம கண்ணுக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கு, புடவைதான் வஸ்திரம் தான் மடிச்சு வச்ச மாதிரி இருக்கு, வஸ்திரம் தான் விரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே விரிஞ்சது எது? நூல். ஆனா கூட கூட நம்ம சேர்ந்து அந்த வஸ்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அந்தர்யாமி என்ன பண்றாரு, அவசியமேவ பவதி ந சுவாதந்திரியே பட்டே மனாக். அந்த படத்துல எப்படி சுதந்திரம் இல்லையோ அதே மாதிரி நமக்கும் சுதந்திரம் இருக்காது என்ன. ஆனா நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் உள்ள இருக்கிறதுனால. அவர் இல்லைன்னாக்கா என்ன ஆகுது, என்னுடைய கண்ணு பார்க்காது, என்னுடைய நினைவுகள்லாம் எனக்கு வேலை செய்யாது அப்படின்னா அவர் என்ன அர்த்தம், நான் போற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே யாரு போறாரு? அவர் போயிட்டு இருக்காரு. அவர் போறாரு, நானும் கூட போறேன். அவர் தான் உண்மையிலேயே போறாரு, ஆனா நான் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த உலகங்கள்லாம் இயங்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி அந்த நூலானது என்ன பண்ணாலும் அந்த வஸ்திரத்துக்கும் வருதோ, ஆனா உண்மையிலேயே அந்த வஸ்திரத்துக்கு எந்த ஒரு பவரும் இல்லையோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அவருக்கு தான் எல்லா பவர் இருந்தாலும் நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லைன்னா கூட நம்ம என்ன சொல்றோம், நம்ம போறோம், நம்ம செய்யறோம், நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே. இதுதான் மாயை. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்தர்யமனம்ன்றது இப்படி புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இருந்து கொண்டு அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னாரு. ததா அந்தர்யாம் அயம் யத்ர யயா வாசனயா யதா விக்ரியேத ததாவஷ்யம் பவத்யேவ ந சம்சயः. ததா அதே மாதிரிதான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் எங்க இருக்காரோ அங்க யயா வாசனையா, எந்த வாசனையினால எப்படி எல்லாம் அவளுடைய இம்ப்ரின்ஸுக்கு ஏத்த மாதிரி அவர் மாறிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம சிவனை நினைச்சா சிவன், நம்ம விஷ்ணுவை நினைச்சா விஷ்ணு, நம்ம அம்பாளை நினைச்சா அம்பாள், இப்படி என்னுடைய வாசனைக்கு தக்கின மாதிரி விக்ரியேத அவர் விகாரத்தை அடைகிறார் இல்லையா? அதே மாதிரி ததா அவசியம் பவத்யேவ, அவரும் அதே மாதிரி தான் ஆகி ஆகணும். எங்குள்ள இருக்கிறதுனால அவர் எப்படி போறாரோ அதே மாதிரிதான் நான் இருந்தாகணும். அப்படி இருக்கிறதுனால இதுல பவத்யேவ ந சம்சயா, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி இந்த நூலுக்கு சங்கோச்சம் விஸ்தாரம்ன்றதெல்லாம் ஏற்பட்டா வஸ்திரம் கட்டாயமா இருக்கோ, வஸ்திரத்துக்கு கொஞ்சம் கூட சுவாதந்திரியம் இல்லைன்னா கூட நூலுக்கு ஏத்த மாதிரி இருக்கோ, நம்மளும் எப்படி அது நமக்கு எல்லாம் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த பகவான் இல்லாம நமக்கு இல்லையோ, சுதந்திரம் இல்லையோ, அப்படிதான் போயிட்டு. இந்த விஷயத்துல ந சம்சயா, எந்த ஒரு டவுட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னாரு. இந்த ந சம்சயாவை எப்படி புரிஞ்சுக்கணும், விக்ரியேத ததா அவசியம் பவத்யேவ ந சம்சயா அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஜோக்கு இருக்கு, காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யோ ந சம்சயா. காஷாயமோ தண்டமோ வச்சுட்டு இருந்தாலே ஒரு எட்டி ஒருத்தர் வந்துட்டாருனாக்கா அவர் சஹா பூஜ்யா, அதுல ந சம்சயா. ஒருத்தன் குதர்க்கமா சொன்னான், காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யோ ந கமா சம்சயா, சந்தேகம்தான் அப்படி போகக்கூடாது. காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யா ந சம்சயா அப்படி போட்ட மாதிரி இங்க விக்ரியேத ததா அவசியம் பவத்யேவ ந சம்சயா, இதுல எந்த சந்தேகம் வச்சுக்காதீங்க. விக்ரியேத பவத்யேவ ந, அவர் அப்படி ஆவதில்லை, டவுட் தான் அப்படின்னு பிடிக்க கூடாது. அவர் தான் எல்லாரையும் ஏற்கிறார் பகவான்றதுல டவுட் வச்சுக்காதீங்க. அவர் பெரிய நாத்திகனா போயிடுவான். இந்த நாவை தூக்கி அங்க போட்டோம்னாக்க அதுக்காக. அப்புறம் அதுக்கப்புறம் பிரமாதமா பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்க போறாரு. எடுத்து அந்த பகவத்கீதையில சொன்ன ஸ்லோகத்தை 3 அந்தர்யாமின்னு சொன்னோன்னு அவருக்கு பிருகதாரண்ய உபநிஷத்துல இருந்து சொல்லி அந்த அந்தர்யாமி பிரகத்துல எப்படி அந்தர்யமனம் பண்றாருன்ற வரைக்கும் நிறுத்தினார். அதுக்கப்புறம் பகவத்கீதையில ரொம்ப வசத்தியான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ஈஸ்வரஹா எங்க இருக்காரு? தூணிலும் இருக்காரு, துரும்பிலும் இருக்கார். எங்க இருக்கார்? எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு. எல்லா இடத்துலயும் சர்வத்திலையும் சர்வ எங்க யாருடைய இடத்துல இருக்கார்? சர்வபூதானா, அவர் எங்கும் இருக்கார். எல்லா இடத்துலயும் அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து அவர் இருக்கார். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் இருக்கார். ஆனா நான் பார்க்கணும்னா எங்க சார் பாக்குறது அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அவர் இருந்தா கூட கண்ணாடியில எல்லாமே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா?
நம்ம போகும்போது நம்ம மூஞ்சி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தானே நமக்கு தெரியுது. அதே மாதிரி பகவான் எல்லாம் இருந்தாலும் எங்க நன்னா தெரியுறாருன்னா ஹிருத்தேசத்துலதான் அவர் நீவார சூகவத் தன்வி பீதாபாஸ்வத்யனோபமா சத்யாசிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. அங்கதான் பரமாத்மா இங்க இருக்கார். அந்த தொப்புள்ள 12 அங்குலத்துக்கு மேல ஒரு கவுந்து போன தாமரை மாதிரி இருக்கு. அதோ நித்யாவிதே நாபியாம் உபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி அப்படின்னு அது உறிஞ்சு நான் அந்த ஹிருதயத்துலதான் இருந்து கொண்டு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்த பகவான் ஆனவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரஹா சர்வ பூதானாம் ஹிருத்தேஷே திஷ்டதி, அங்கதான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்ப்பா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஹிருதய தேசத்துல இருந்து கொண்டு ஹே அர்ஜுனா அவர் என்ன பண்றாருன்னா சர்வபூதானி பிராமயன், எல்லா பூதங்களையும் அவர்தான் பிரமதி சுத்த வைக்கிறார். எல்லாரையும் கஷ்டங்களை காத்தால இருந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார், சாயங்காலம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார், அப்புறம் திருப்பி ஏதோ ஒரு நல்லது பண்றார், அதை சரிப்படுத்துறாரு, ஒரு கஷ்டம் ஒண்ணு கொடுக்கிறார், பின்னாடியே ஒரு நல்ல டாக்டரையும் கொடுக்கிறார். எல்லாமும் பண்ணிட்டே இருக்காரு அவர். பிராமையன் நம்ம எல்லாரையும் மயக்க வைக்கிறார். பிராமையன் சர்வபூதானி. நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னா we are all puppets. என்ன அவர் ஒரு மேலே ஏற்றி விட்டா மாதிரி ஆடிட்டு இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி யந்திராரூடானி, யந்திரத்துல மாட்டினா மாதிரி நம்ம எல்லாம் ஆடிட்டு இருக்கோம். யந்திரா தகராகாசத்துல இருந்து கொண்டு நம்ம கிட்டேயே அந்தரியாமியா நம்ம கிட்டேயே இருந்து நம்மளையே அவர் ஆட்சி படைச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன யந்திராரூடானி மாயையா எப்படி கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா அதுதான் தெரியல. அதான் மாயை. அவர் ஆட்சி படைக்கிறார்ன்றது மொத்தம் தெரியுது. எப்படின்னு தெரிஞ்சாதா நான் கட் பண்ண மாட்டேன் நானு, அது முடியாது. ஆனா அவர் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. யந்திரத்துல ஏறி இருக்கிற மாதிரி எல்லா பிராணிகளையும் இந்த மாயினால அவர் ஒருத்தர் தான் சுழல செய்து அதே சமயத்துல எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அர்ஜுனா இதுதான் இந்த விஷயம் சீக்கிரட் அந்தர்யாமை விஷயத்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல அவர் புரிய வச்சுட்டாரு. அங்க சொல்லிட்டு சர்வபூதானி விஜ்ஞானமயாக தே ஹிருதயே ஸ்திதாஹ தத் உபாதான பூதேஷஹ தத்ர விக்ரியதே கலு. சர்வபூதானி விஜயானமயாக, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த விஜயானமயத்துலதான் புத்தி சக்தியில தான் மாட்டிட்டு இருக்கு. ஏன்னா முதல்ல அங்குதான் ஆரம்பிச்சோம், அங்கேயே எடுத்துட்டு வந்து நிறுத்துற. சர்வபூதானி எல்லா பிராணிகளுமே விஜயானமயாக தான். எல்லாருக்கும் அதுக்கு என்ன விஞ்ஞானம் இருக்குமோ அந்த விஞ்ஞானம் அந்தந்த விஷயத்துக்கு. அந்த எறும்புக்கு தெரியும் எப்படி எடுத்துன்னு போனோம்னு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரையை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துக்கு தெரிவிக்க. நமக்கு மனுஷனுக்கு என்ன தெரியுமோ அது தெரியும். அந்த சிங்கத்துக்கு யார அடிச்சு மான அடிக்கிற வரைக்குமான விஞ்ஞானம் அதுக்கு இருக்கு. இப்படி எல்லாருடைய விஞ்ஞானத்திலையும் அவர் தான் சர்வபூதானி விஞ்ஞானமயாக. எல்லா பிராணிகளுமே விஞ்ஞானமயர்கள் தான். அதே மாதிரி அவர் எங்க இருக்காருன்னாரு, காண்டாமிருகம் வந்தா அதுக்கு பெரிய ஒரு ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்துல இருக்காரு. மனுஷனா இருந்தா இந்த எஞ்சான் உடம்புல ஹிருதயத்துல இருக்காரு. எறும்பா இருந்ததுன்னா அதனுடைய சைஸுக்கு இருக்கா மாதிரி அதனுடைய ஹிருதயத்துல இருக்காரு. பாக்டீரியாவா இருந்தா ரொம்ப கண்டுக்கே தெரியல இருக்க அதனுடைய ஹிருதயத்துல அவர் இருக்கார். இப்படி இருந்து கொண்டு சர்வபூதானி விஞ்ஞானமயா எல்லாமே தே ஹிருதயே ஸ்திதா, அவர்களுடைய ஹிருதயத்துல இவர் தான் இருந்து கொண்டிருக்கார். அவர் தத் உபாதான பூதேஷா, அவர் தான் எப்படி இருந்து கொண்டிருக்கார், உபாதான பூதமாக இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி உபாதான பூதமாக இருந்து கொண்டிருக்கிறார்னாக்க, he is the material cause for ஸ்தூல சரீரம், he is the material cause for சூக்ஷ்ம சரீரம். இல்லையா? ஸ்தூல சரீரம்னா கண்ணு காது மூக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்ணால பார்க்கக்கூடிய இந்த சரீரமும் போய் ஒடுங்கு ராத்திரி. அப்புறம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய இந்த புலன்கள், இந்திரியங்கள், இந்த பஞ்ச பிராணங்கள், பஞ்ச இந்திரியங்கள், அப்புறம் பஞ்ச கர்மாணி, பஞ்ச பிராணாணி, வாக் பாணி பாத பாயு உபஸ்தான கர்ம இந்திரியாணிகள் 5, பிராணாபான தியான உதான சமானகான 5 வாயுக்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு செவி என்ற எண்ணக்கூடிய அந்த 5 புலன்கள். இது எல்லாம் இதை தவிர மனசு, புத்தி, அகங்காரம், சித்தன்னு சொல்லக்கூடிய அந்தக்கரணம், இந்த பகிக்கரணம், அந்தக்கரணம், இது எல்லாத்துமே அவர்கிட்ட வந்தது. எல்லாமே அவர்கிட்டயே போய் ராத்திரி ஒடுங்குறது. அப்பதான் அதனாலதான் இப்ப எல்லாரும் தூங்கும் பொழுது எல்லாருமே ஈஸ்வரன் தான் தூக்குற காலத்துல. ஈஸ்வரனுக்கும் நமக்கும் பேதம் கிடையாது.
மகாராணிக்கும் நமக்கும் பேதம் கிடையாது, மகா சக்கரவர்த்திக்கும் நமக்கும் பேதம் கிடையாது, ரிக்ஷாக்காரனுக்கும் நமக்கும் பேதம் கிடையாது. எல்லாம் அந்த ஆனந்த ஸ்வரூபத்திலேயே தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு அங்க அஜ்ஞானம் இருக்கு. அதே கொஞ்சம் ஞானத்தோடு வந்துட்டானா அது ஞானியினுடைய ஈஸ்வரத்தினுடைய தன்மை ஆயிடும். நம்ம எல்லாம் அஜ்ஞானத்துல இருக்கோம். ஆனா எல்லாருக்கும் ஒரே அனுபவம், சுகமகம் அப்வாப்சம் ந கிஞ்சித வேதிஷம். எல்லாரும் சுகமா தூங்கினேன்னு ஒருத்தர் கூட இதுக்கு மாற்று கருத்தே கொடுக்கறது கிடையாது. எல்லாரும் யூனிவர்சல், அது அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் எல்லாத்துலயும் எதுல ஒத்து போறேன்னா ஒரு விஷயத்துல ஒத்து போறோம். எல்லாம் தூங்கும் போது ஆனந்தமா தூங்கினான்றதுல ஒரு மாறுபாடு கிடையாது. அதே மாதிரியே ஒன்னும் தெரியாம அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினன்றதுலயும் அஜ்ஞானம்ன்றதுலயும் ஒரு அபிப்பிராய பேதம் கிடையாது. சுகம் தூங்கினேன்றையும் ஒண்ணு. அதுதான் வேதமானது சுகமகம் அப்சாத்தம் நகிஞ்சித வேதிஷம். எனக்கு ஒன்னும் தெரியாம சுகமாக தூக்கினேன்னு இதுதான் வேதமானது சொல்லுகிறது. இப்படி இந்த சூக்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரமத்துக்கும் எங்க போய் ஒடுங்க? காரண சரீரத்துல. ஏன்னா அங்கேருந்தானே காத்தால வரப்போறது. பிரபவம் எங்க வருதோ அதான மெட்டீரியல் காசு, அங்கதான் போய் விடும். காரண பிராக்யனான அந்த ஈஸ்வரன் அந்த காரண சரீரத்தில் உபாதானமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனானவன் தத்ர அங்கு விக்கிரியத்தே கலு ஹிருதயத்திலே ஒடுங்குகிறான். காத்தால வந்தவன அங்கேருந்து அவர் மாறுதலே அடைகிறார். அப்பவே பிரபவம் ஆகும் பொழுது காத்தால வந்த உடனே அவரே நம்ம எல்லாரையும் காமிச்சு கொடுத்தார். பின்னாடி கரெக்டா நம்ம தான் நம்ம கரெக்டா ஏத்துக்கிறோம். நம்ம யார் யார் நமக்கு வேண்டியதோ அது பண்ணா நேற்று நம்ம படிச்ச புக்கை போய் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி மாத்தல. அவரு மாத்திட்டாருனாக்க அவர் நமக்கு இந்த கண்ட்ரோல்ல போயிடுச்சுனாக்க, ஆனாலும் பகவான் ஆட்சி படைக்கிறான்னு சொல்லக்கூடாது. பகவான் வழி நடத்துறாருன்னு சொல்றதுதான் சரியான ஒரு ஞானமா இருக்கு. ஏன்னா அவர் ஆட்சி படைக்கிறான்னு நினைச்சானா ஒண்ணு கிடக்க ஒண்ணு எசகேடா பண்ணா நம்ம காலி என்ன. அதனால அவர் ஆட்சி படைக்கிறான்னு நம்ம கலோக்கியெல்லாம் சொல்றோமே தவிர வழி நடத்துகிறார்ன்றதுதான் சரியான ஒரு விஷயம். சர்வபூதானி விஜானமயாக தே ஹிருதயே ஸ்திதாக ததுபாதான பூதேஷः தத்ர விக்ரியதே கலு. எல்லா பிராணிகளுமே விஞ்ஞானமயத்துலதான் இருக்காங்க. அவர்கள் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அவர் தான் இருக்கார். அவர் தான் உபாதானமாக இருக்கிறார். அவரே ஹிருதயத்தை மாறுதலையும் அடைகிறார் அப்படின்னு சொன்னார். தேகாதி பஞ்சரம் யந்திரம் ததாரோஹோ அபிமானிதா விஹித பிரதிஷித்தேஷு பிரவிற்த்தி பிரமணம் பவேத். அதுல ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதிக்கு வியாக்கியானம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயான்றதுக்கு இப்போ இந்த பிரமணமானது எப்படி ஏற்பட்டது? இந்த தேகம்னு ஒரு கூடு, இது எலும்பு கூடுன்னு சொல்ற வழக்கம். இது அப்படின்னா எப்படி பறவைகளுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்ற மாதிரி பகவானுக்கு கூடு எது? என்னுடைய தேகம் தான். இப்படி தேகாதி பஞ்சரம்னாக்க இந்த கூடு, இந்த தேகம் முதலான கூடுதான் அவருடைய யந்திரம். அதுல யதா ஆரோக அபிமானி, அதுல அவர் ஆரோகித்து எனக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காரு. விகித பிரதிஷித்தாஜ், அவர் அங்க இருக்கிறதுனாலதான் அவருக்கு பயந்துட்டு தான் நான் வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்திட்டு, அவருக்கு பயந்துட்டு எப்படி இந்த சூரியன் சந்திரங்கள்லாம் வேலை செய்யறதோ அதே மாதிரி நானும் அவருக்கு கட்டுப்பட்டு தான் என்ன எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தாதான் அதை சொசைட்டின்னு அதை வச்சுட்டு இருக்கேன். சொசைட்டினா அந்த பகவான் ஏற்படுத்ததுனால அந்த தர்மசாஸ்திரங்கள் அந்த வழக்கங்கள் இதெல்லாம் வச்சுட்டு விகித பிரதிஷித்த, எது விதிக்கப்பட்டதோ அதுக்கு போற, எது கூடாதுன்னு சொல்றதோ அதுல இருந்து விலகுகிறேன். இப்படி எல்லாம் என்ன பிரமணம் பண்ணிட்டு இருக்கார். அவரே எனக்கு தர்மசாஸ்திரங்கள்லாம் கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயத்த விசாரமா சொல்ல போறார். இத அடுத்த ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.